Good morning, students. Accounting of not for profit organization நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், இது ஃபோர்த் வீடியோ, PPT 4 இது. Question number 22. How is a deficit from the income and expenditure account treated as? அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா, added to the capital fund, deducted from the capital fund, shown as an asset, carry forward to the next year அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் டிடக்டட் ஃப்ரம் த கேபிட்டல் ஃபண்ட். பி தான் ஆன்சர். அதாவது டெபிசிட் ஆகி இருந்துச்சுன்னா டிடக்ட் பண்ணுறோம், சர்ப்ளஸ் ஆனிச்சுன்னா கேபிட்டல் ஃபண்டில் ஆட் பண்ணுவோம். அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. கால்குலேஷன் ஆஃப் ஸ்டேஷனரி கன்சியூம் பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம் டியூரிங் த இயர் இஸ் ஷோன் இன் தி இதில் காட்டுறோம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்டா, டெபிட் சைடு ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டா, பேலன்ஸ் ஷீட் அசட் சைடா, பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடானா அந்த ஆன்சர் இஸ் பி, டெபிட் சைடு ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதுதான் ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. ஜெனரல் டொனேஷன். ஜெனரல் டொனேஷன் ஆஃப் எ லார்ஜ் அமௌண்ட் ஆர் யூஸ்வலி லார்ஜ் அமௌண்ட், பெரிய தொகை வந்து டொனேஷனாக நமக்கு ஜென்ரலாக வருது. அதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? treated as an income எடுத்துக்கோமா, capitalized and taken to the balance sheet, distributed among member, ignored. Answer B, capitalized and taken to the balance sheet. The answer. Question number 25. Accrued subscription due but not yet received. So due but not yet received, அது வந்து liability-யா, எக்ஸ்பென்சஸா, அசட்டா, லாஸானா, it is an asset. So C the answer. Question number 26. Which item appear on the credit side of the income and expenditure account? Credit side of the income and expenditure account எது வரும்? சேலரியா, ரெண்டா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டா, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சரானா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. C is the correct answer. அதுதான் கிரெடிட் சைடில் வரும். Question number 27. The sale of an old fixed asset is shown in these. ஓல்டு ஃபிக்ஸட் அசட்ஸை நம்ம சேல் பண்ணுறோம். அதை வந்து எதில் வரும், எங்கே வரும் அப்படின்னா, டெபிட் சைட் ஆஃப் ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்டா, கிரெடிட் சைட் ஆஃப் ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்டா, டெபிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டா, கிரெடிட் சைட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டானா, திஸ் ரெஃபர்ஸ் டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் த சேல். அதான், அதாவது சேல் ஆஃப் ஓல்டு ஃபிக்ஸட் அசட்ஸ்ங்கிறது கேஷ் ரிசீவ் ஆகுதுன்னு அர்த்தம். கேஷ் உள்ள வருதுன்னு சொன்னாலே ரிசிப்ட்னு அர்த்தம். ஸோ டெபிட் சைட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஆன்சர் ஏ கரெக்ட். ஓகேவா? சேல் ஆஃப் அண்ட் ஓல்டு ஃபிக்ஸட் அசட்ஸ்ங்கிறது கேஷ் ரிசீவ் பண்ணுறது. இட் இஸ் ரெஃபர் டு த கேஷ் ரிசீவ் ஃப்ரம் த சேல். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கேஷ் உள்ள வருதுங்கிறதுனால ரிசிப்ட் ஆகுது கேஷ். அதனால டெபிட் சைட் ஆஃப் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 28. Profit or loss on sale of fixed asset is calculated, and as in the profit or loss of sale of fixed assets வந்து calculated எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டா, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்டா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டா, கேஷ் புக்கான அந்த ஆன்சர் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட்டா அல்லது லாஸா ஒரு ஃபிக்ஸட் அசட் சேல்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அதை நம்ம வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம கொண்டு வருவோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29. என்ட்ரன்ஸ் ஃபீ, நுழைவு கட்டணம். அன்லஸ் ஸ்பெசிஃபைடு அதர்வைஸ் as generally treated as. ஸ்பெசிஃபை பண்ணாமல், குறிப்பிட்டு சொல்லப்படாமல் அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம வாங்கினோம்னா அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லைபிலிட்டியா, கேபிட்டல் ரிசிப்டா, ரெவன்யூ ரிசிப்டா அண்ட் அசட்டானா, இது இஸ் எ ரெவன்யூ ரிசிப்ட். ஆன்சர் சி தான் கரெக்ட். ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்குறோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ரிசிப்டில் போயிடும். இது அன்லஸ் ஸ்பெசிஃபைடு அப்படி இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரன்ஸ் ஃபீயை ரெவன்யூ ரிசிப்டில் எடுத்துக்கணும். இந்த ஆன்சர் சி தான் கரெக்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 30. கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் லைக் போலியோ எராடிகேஷன் ஆர் கன்சிடர், அது எப்படி எடுத்துக்கணும்? ரெவன்யூ இன்கமா, a liability until used for a specific purpose,
ஜெனரல் டொனேஷனா கேபிட்டல் ஃபண்டா அப்படின்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸில் வந்ததுனால லைபிலிட்டி until used for specific purpose. The answer is B, correct one. ஓகேவா? ஸோ இந்த பிபிடி 4 கம்ப்ளீட் ஆயிடுது. அடுத்தது வந்து கொஷின்ஸ், ஷார்ட் கொஷின் அண்ட் பிக் கொஷின்ஸ் தானுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.